இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியாமல் வாட்ஸ்அப்பில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அன்னையோட நீங்கள் வாட்ஸ்அப்பை மறந்துட வேண்டிய என்ன ப்ரோ ஆச்சுன்னு தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு. ஆனால் ஓடிபி பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வரல. நானும் கஸ்டமர்கிட்ட அது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அப்புறம் வரவே இல்லை. பட் நான் இன்றைக்கி லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது எனக்கு ஓடிபி வந்துச்சு. வந்த உடனே வாட்ஸ்அப்பே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இமெயில் வெரிஃபிகேஷன். அதை நான் போட்டு கிடையாது. வாட்ஸ்அப் லாகின் பண்ணும்போது ஓடிபியே வர தேவையில்லை, எனக்கு டேட்டா ஜிமெயில் அண்ட் இமெயிலில் வந்துடும். நம்ம ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான சொல்ல போறதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. டக்குன்னு மேட்ருக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் வரும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு தென் இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களோட ஓடிபி வரணுமோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸ் அது வெரிஃபைடு ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ டைம் வேணாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஓடிபி போகாது, உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு தான் ஓடிபி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்க ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.